குட் மார்னிங். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஆலிவ் போர்டோட ஒரு எஸ்பிஐ கிளர்க் மெயின்ஸ் மார்க் டெஸ்ட் வந்து போட்டுருவோம். டன். ஓகே, ஆல்ரெடி 3 மார்க் போட்டிருக்கோம் இல்லையா? ஸோ லாஸ்ட் வந்து கொஞ்சம் அடி வாங்கிடுச்சு. எவ்வளோ வந்திருக்கு? ஏன் எவ்வளோ ஸ்லோவா இருக்கு? 19 மார்க் தான் வந்திருக்கு. ஓகேங்களா? 401 ரேங்க் வந்து 401 போயிட்டோம். கொஞ்சம் ஒஸ்டா போயிடுச்சு. ஓகே, அதை வந்து இதை வந்து நம்ம அந்த அதுல விட்டதை வந்து இதுல பிடிக்க போறோம். ஸோ அதுதான் இந்த வீடியோவோட என்ன சொல்றது மோட்டோ அப்படின்னு வச்சுக்கலாம். ஸ்டார்ட் பண்ணலாமா? எஸ். ஸோ ஒரு சிலர் வந்து நீங்க டவுட்டா இருக்கும், இவன் என்னடா இவன் கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் போட்டுட்டு இருக்கானே அப்படின்னு. ஸோ நான் வந்து கைட்லியில வந்து ஃபுல் லென்த் மார்க் டெஸ்ட் போட்டுருக்கேன். ஓகேங்களா? ஸோ அதனால வந்து கவலைப்பட வேணாம். ஸோ அதை வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். நீங்களும் வந்து நம்ம ரெகுலரா ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? ஸோ அதுதான் விஷயம். ஸோ அதை பத்தி ஒன்றும் என்ன சொல்றது பெரிய விஷயம் எல்லாம் கிடையாது. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, அக்கார்டிங் டு ஆர்பிஐஸ் அக்டோபர் டிராஃப்ட் சர்க்குலர். என்னடா அது அக்டோபர் மாசத்துலயே கேட்டிருக்காங்க. ஓகே, என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, பேங்க் மஸ்ட் ஆஃபர் கஸ்டமர்ஸ் பேசிக் சேவிங்ஸ் பேங்க் டெபாசிட். ஓகே, PSBD account, no frill account, including free facilities and without having a maintain a minimum balance, without having to maintain a minimum balance. Okay, accounts opened under which government financial inclusion schemes are classified as ஜன்தன் யோஜனா. எங்க இருக்கு ஜன்தன் யோஜனா? வாங்க வாங்க வாங்க, இங்க இருக்கு PM ஜன்தன் யோஜனா. ஸோ முத்ரா யோஜனா வந்து கிடையாது. ஓகேங்களா? முத்ரா யோஜனா கிடையாது. அடுத்து சுரக்ஷா பீம யோஜனா. சுரக்ஷா பீம யோஜனா அப்படிங்கிறது வந்து 2015 லான்ச் பண்ணாங்க. ஓகேவா? சுரக்ஷா பீம யோஜனா இது வந்து பாத்தீங்கன்னா 18 வயதுல இருந்து 70 வயதுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு ஆக்சிடென்ஷியல் கவர். ஓகேவா? அதே மாதிரி ஜீவன் ஜோதி பீம யோஜனான்னு ஒண்ணு இது பண்ணாங்க. அது வந்து லைஃப். ஓகேங்களா? அதே இதில் தான் பண்ணாங்க. இந்த 3 இது பண்ணாங்க. அட்டல் பென்ஷன் யோஜனா ஒண்ணு, சுரக்ஷா பீம யோஜனா, ஜீவன் ஜோதி பீம யோஜனா. இந்த ஜீவன் ஜோதி பீம யோஜனா வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா 18 வயசுல இருந்து 50 வயசு உள்ளவங்களுக்கு லைஃப் இன்சூரன்ஸ். ஓகேங்களா? லைஃப் இன்சூரன்ஸ். இதுல வந்து டெத் கவரேஜ் வந்து 2 லட்சம் வரைக்கும். டெத் கவரேஜ் வந்து 2 லட்சம் வரைக்கும். ஓகேவா? எஸ், அதான் விஷயம். நம்ம மார்க் பண்ணிட்டு அடுத்தது நியூஸுக்கு போவோம். பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா 2014. ஓகேங்களா? 2014 லான்ச் பண்ணப்பட்டது. யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், யூபிசி இருக்காங்க இல்லையா? மார்க்ஸ் செஞ்சுரி ஆஃப் இட்ஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆன் October 1. கரெக்ட். சேர்மன் ஆஃப் யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அஜய் குமார். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி வந்து யார் இருந்தாங்க அப்படின்னா மனோஜ் செயின் கிடையாது. இல்ல. அது பேர் என்னமோ வருமே. பேர் ஞாபகத்துக்கு இல்ல. ஓகேங்களா? ஓகே, இவரோட பேர் என்ன அப்படின்னா அஜய் குமார். ஓகே, இவர் வந்து ஃபார்மர் டிஃபென்ஸ் செக்ரட்டரின்னு நினைக்கிறேன். ஸோ இந்தியன் நேவி ஹோஸ்டட் இந்தியன் ஓஷன் நேவல் சிம்போசியம், எங்க ஒர்க்கிங் குரூப் மீட்டிங் மெரிடைம் செக்யூரிட்டி ஃப்ரம் 24 to 25. ஓகே, எங்க டெல்லியில கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. விச் ஆஃப் த ஃபாலோவிங் கண்ட்ரிஸ் டிட் நாட் பார்ட்டிசிபேட் IONSல? யார் பார்ட்டிசிபேட் பண்ணல? இது வந்து இது ஆப்ஷன்ல போட முடியுமா? இப்போ இந்தியா நேவி வந்து கண்டக்ட் பண்றாங்க. இந்தியன் ஓஷன். ஓகே, இந்தியன் ஓஷன் எங்க இருக்கு? இங்க இருக்கு. ஓகே, இந்தியன் ஓஷனுக்கு வந்து ஆஸ்திரேலியா வந்து லிங்க் இருக்கு. கரெக்டா? இங்க வந்து பே ஆஃப் பெங்கால். ஓகே, தாய்லாந்து லிங்க் இருக்கு. இந்தோனேஷியாவுக்கு லிங்க் இருக்கு. அப்ப ரஷ்யாவுக்கு லிங்க் இல்ல. ஓகே, ரஷ்யாவுக்கு லிங்க் இல்ல. மொசாம்பிக்கு லிங்க் இருக்கு. இப்ப நான் ஆப்ஷன் வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா இந்தியன் ஓஷன் நேவல் சிம்போசியம் அப்படிங்கிறது நான் ரஷ்யா கொடுக்குறேன். ஓகே, பார்ப்போம் என்ன வருது அப்படின்னு பார்ப்போம். நான் இதை நோட் பண்ணி வச்சுக்கிறேன். இது எத்தனாவது கேள்வி? இது வந்து தேர்ட் கொஸ்டின். ஓகேங்களா? ஓகே, அடுத்து என்ன? லோக்சபா ப்ரொமோஷன். ஓகே, இது என்ன பில்லு? கேமிங் ரெகுலேஷன் பில். ஓகே, கேமிங் ரெகுலேஷன் பில்லு, ஆன்லைன் கேமிங் பில்லு வந்து லான்ச் பண்ணாங்களே, அதை பத்தி கேட்டிருக்காங்க. எனி கேம் இன்வால்விங் an entry free monetary deposit as an online money game, regardless of whether it is skill based or okay bill classified. ஓகே, இது என்ன அப்படின்னா entry free skill based இருந்தாலும் அந்த கேமுக்காகவும் கொடுக்கப்பட்டதா அப்படின்னா ஆமா. repeat offense online money can lead
3.5 இயர்ஸா இல்ல 3 to 5 இயர்ஸா? என்ன குடுத்துருக்காங்கன்னே தெரியலையே. நில்லுங்க, நில்லுங்க, நில்லுங்க. ஓகே. பேங்க் அண்ட் பேமெண்ட் புரொவைடர் இன்டர்மீடியேட்டரிஸ் ஆர்எம்ஜி பேமெண்ட் ஃப்ரீ அப் 5 இயர்ஸ் இன் பிரிசன் a fine of 50 lakh. இதுல சில குழப்பங்கள் இருக்கு. ஓகே, ரிவிஷன் பண்ணாதனால எனக்கு ஞாபகம் இல்ல. ஆனா படிச்சதுதான். ஓகே. ஆட்ல வர்றவங்களுக்கு வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா, ஓகே, ஓகே, ஓகே. 3 வருஷம் வந்து இவங்களுக்கு சர்வீஸ் குடுக்குறவங்களுக்கு, ஆன்லைன் கேமிங் சர்வீஸ் குடுக்குறவங்களுக்கு 3 இயர்ஸ் ஜெயிலு, ரூ. 1,00,00,000 ஃபைன். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 வருஷம் ஜெயிலு, ரூ. 50,00,000 ஃபைன். இப்படிதான் படிச்ச மாதிரி ஞாபகம். ஓகே. அப்ப வந்து என்ன கேட்டிருக்காங்க? கரெக்ட் எதுன்னு கேட்டிருக்காங்க. 1 மட்டும் தான் கரெக்ட். 1 ஓகே 2 ஓகே 1, 2 மட்டும் தான் கரெக்ட்ங்கிற மாரி எனக்கு தோணுது. 3 வந்து கரெக்ட் இல்ல. பாப்போம். ஓகே. இதெல்லாமே வந்து நான் எக்ஸ்பெரிமென்ட் பண்ணி தான் பார்க்க போறேன். ஓகேங்களா? இந்த மாரி இருக்கு. எக்ஸாம்ல நம்ம போட்டா மார்க் வருதா? அத படி வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, நம்ம வந்து கரெக்ட்டா இருக்கிறத மட்டும் தான் போடணும். அதுக்கு தான் வந்து இந்த 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 எக்ஸ்பெரிமென்ட் எல்லாம். ஓகே. ஓகே. எனர்ஜி எஃபிஷியன்சி அண்ட் இன்வெஸ்ட்மென்ட் கெப்பாசிட்டி இந்தியா வந்து 71வது ரேங்க். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்வீடனு, செகண்ட் வந்து டென்மார்க். ஓகே, இது வேணா ஞாபகம் இருக்கு. ஸ்வீடன், டென்மார்க் ஞாபகம் இருக்கு. ஸ்வீடன் டாப்டு வித் 180, ஃபாலோட் பை ஃபின்லாந்து, டென்மார்க், நார்வே. ஓகே, இல்லங்க இல்லங்க இல்லங்க. ஃபின்லாந்து, டென்மார்க். இந்தியாவோட பிளேஸ் கேட்டிருந்தா கூட நம்ம வந்து ஏதாவது சொல்லியிருந்திருக்கலாம். கஷ்டங்க. இது வந்து ரொம்ப கஷ்டம். கஷ்டம் கிடையாது. ப்ராப்பரா படிச்சிருக்கணும். ஓகே, ப்ராப்பரா படிச்சிருந்தோம் அப்படின்னா தான் போட்டிருக்க முடியும். ஓகே. ஸோ அடுத்து வந்து ரெகக்னைசிங் தி அர்ஜென்ட் நீட் டு கனெக்ட் ஃபீல்ட் அப்சர்வர்ஸ். ஃபீல்ட் அப்சர்வர்ஸ், ரிசர்ச்சர்ஸ் அண்ட் கமிட்டிஸ் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் டெடிகேட்டட் வல்ச்சர் கன்சர்வேஷன் போர்ட்டல். யூபி தானே? இல்லைங்க, யூபி கிடையாது. வல்ச்சர் நெட்வொர்க் வாஸ் லான்ச்ட் இன் விச் ஸ்டேட்? செப்டம்பர். ஐயையோ! செப்டம்பர் வல்ச்சர். அஸ்ஸாமா, மத்திய பிரதேசா? அஸ்ஸாம் படிச்ச மாரி தான் ஞாபகம். ஏன்னா வந்து நான் ஞாபகம் வச்சுக்கிறது மேப் வச்சு தான் ஞாபகம் வச்சுக்கேன். மேப் வந்து இங்க இருக்கிற மாரி தான் ஞாபகம் வச்சிருக்கேன். அஸ்ஸாம் தான் ஞாபகத்துல இருக்கு. இது எல்லாமே நான் ரிவிஷன் பண்ணலைங்க. இப்ப எவ்வளவு மாசம் ரிவிஷன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, மே அண்ட் ஜூன் தான் ரிவிஷன் பண்ணியிருக்கேன். அத தாண்டி வந்து மத்த மந்த் எல்லாம் ரிவிஷன் பண்ணல. ஆனா எல்லாமே படிச்சது தான். உங்களுக்கே தெரியுது இல்லையா? எல்லாமே படிச்சது தான். சோ ஐஎஃப்எஸ்சி வந்து எந்த மினிஸ்ட்ரிக்கு கீழ வரும்னு சொல்லியிருக்காங்க. எக்கனாமிக் அஃபேர்ஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் பினான்ஸ், மினிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர், டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபைனான்சியல் சர்வீசஸ். ஓகே, இண்டஸ்ட்ரி அண்ட் இன்டர்நெட் ட்ரேட். இது எதுல வரும்? பினான்சியல் சர்வீசஸ் இதுல தான் வரும். டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் வராது. ப்ரமோஷன் ஆஃப் டிபிஐடி வராது. இல்லங்க, எனக்கு தெரியல, தெரியல, தெரியல. ஓகே, தெரியல. தேவையில்லாம போடக்கூடாது. பேமேட். ஓகே, பேமேட். ஓகே, இவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா 10.5 பில்லியன் இன் டிரான்சாக்ஷன் இன் பிசிக்கல். ஓகே, இந்தோனேஷியாவுல. ஆமாங்க, இந்தோனேஷியாவுல 400 மில்லியன் கொடுத்து இந்தோனேஷியாவுடைய டிஜி ஏஷியா வந்து வாங்கியிருக்காங்க. இவங்க வந்து FAAS ஞாபகம் இருக்கா? ஃபின்டெக் ஆஸ் அ சர்வீஸ் கம்பெனி. இது என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, பவர் ஹவுஸ் பிளானிங் இந்தியா. ஓகே, ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்குன்னு கேட்டிருக்காங்க. பேமேட் வந்து பெங்களூரு. பெங்களூரு, மும்பை. பெங்களூரு, மும்பை. பேமேட். பேமேட் பெங்களூரா? Which of the following state topped the list of revenue surplus state recording? இது என்ன அப்படின்னா, கண்ட்ரோலர் ஆடிட்டர் ஜெனரல் ரிப்போர்ட் செப்டம்பர் மாசம். ரெவென்யூ சர்ப்ளஸ். ரெவென்யூ சர்ப்ளஸ் என்னடா அது? ஞாபகம் இல்ல. ரெவென்யூ சர்ப்ளஸ். ரெவென்யூ சர்ப்ளஸ் அப்படிங்கிறது என்னன்னா, எக்ஸ்பெண்டிச்சரை விட ரெவென்யூ வந்து அதிகமா இருக்கணும். ஓகேவா? அதான் சர்ப்ளஸ், ரெவென்யூ சர்ப்ளஸ். எனக்கு தெரிஞ்சு கர்நாடகா தான். கர்நாடகாவா, ஒடிசாவா? கர்நாடகா. Which of the following bank was launched a special personal loan scheme? Agniveer. SBI ஞாபகம் இருக்கா? SBI 10.5 இன்ட்ரெஸ்ட் ரேட்டு. எவ்வளவு? கொலாட்ரல் ஃப்ரீ. ஓகே. ஃபோக்கஸ் ஆன் த ஷார்ட் ஆஃப் அக்னி பார்த்து. ஓகே, அதேதான்.
ஓகே 4 லட்சம் வரைக்கும். ஓகே 4 லட்சம் வரைக்கும் கொலாட்ரல் ஃப்ரீ. 4 லேக்ஸ் வரைக்கும் கொலாட்ரல் ஃப்ரீ. என்ன கேட்டிருக்காங்க? எந்த பேங்க்னு கேட்டிருக்காங்க? ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. 10ல 2 வந்து நம்ம ஆன்சர் பண்ணல. போவோம். ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க் மசோட்டோ காண்டா என்ன சொல்லியிருக்காரு? மீட்டிங் வித் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அனௌன்ஸ்டு 5 இயர். ஓகே அடுத்த 5 வருஷத்துக்கு $10 பில்லியன் இன்வெஸ்ட் பண்றதா வந்து நம்ம 1000 டைம் வீடியோ சொல்லியிருக்கோம். ஞாபகம் இருக்கா? Initiate to mobilize DAS, including the third-party capital, to transform India's urban infrastructure through metro expansion, regional rapid transit system corridors, and sustainable urban services, a pivotal development for urban planning and economic assessment. Okay, 10 பில்லியன். ஜப்பான் வந்து 75 பில்லியன் வந்து இன்வெஸ்ட் பண்றதா சொல்லியிருந்தாங்க. நான் இருக்கா 75 பில்லியனா 75 பில்லியனா 65 பில்லியனா 75 பில்லியன் தான் நினைக்கிறேன். இப்ப ரீசெண்டா SCO சம்மிட்டுக்கு முன்னாடி வந்து ஜப்பான் போயிருந்தாரு. ஓகே அப்ப கூட நமக்கு வந்து ஒரு ஷீல்டு மாதிரி ஒன்று கொடுத்திருந்தாங்க. அது பேர் என்னமோ ஒருமே போய் தர்மர் ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி ஒரு இது கொடுத்திருந்தாங்க. ஓகே விச் ஆஃப் த ஃபாலோவிங் until which of the following year Union Cabinet approved the constitution of a universal supply of fortified rice under the all government schemes? 2028 fortified rice 2028 2028 தானே எக்ஸ்டெண்ட் பண்ணாங்களே. எஸ் குழப்பமா இருக்கு பட் இருந்தாலும் போடுவோம். ஃபிட்ச் வந்து ஜிடிபி ரேட்டிங் வந்து எவ்வளவு சொல்லியிருக்காங்க? மார்ச் 2023 வரைக்கும். அப்போ நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபிட்ச் ரேட்டிங் எனக்கு உண்மையாவே தெரியலங்க. ஏன்னா வந்து இன்னும் வந்து அதை வந்து எக்ஸாம் முன்னாடி தான் வந்து ஞாபகம் வைக்கணும். ஞாபகம் வைக்கிறத தாண்டி மனப்பாடம் பண்ணிட்டு போகணும். அது வந்து ஞாபகம் இல்லை. அடுத்து என்ன அப்படின்னா பில்லியனர் முகேஷ் அம்பானி, நிதி அம்பானி, ஃபார்மர் விப்ரோ சேர்மன் அசிம் பிரேம்ஜி have inaugurated 100 most influential person philanthropy-ல நிகில் காமத். வாடா நிகில் காமத். Zerodha became the youngest co-founder. Zerodha ஓகேங்களா ஒரு யூடியூப் சேனல் வச்சிருப்பாரு. முடிஞ்சா நீங்க போய் பாருங்க நிகில் காமத். ஓகேங்களா ஃபினான்ஷியலா நல்லா என்ன சொல்றது ஒரு பாட்காஸ்ட் மாதிரி கான்டாக்ட் பண்ணுவார். இங்கிலீஷ்ல இருக்கும். மேக்ஸிமம் வந்து என்ன சொல்றது ரொம்ப கமர்ஷியலா கொண்டு போக மாட்டார். நல்லா இருக்கும். Who among the following assumed charges Controller General of Communication Accounts? என்னடா அது? கம்யூனிகேஷன் வந்தனா குப்தா இங்க படிச்ச மாதிரி இருக்கு. ரித்து சிங் படிச்ச மாதிரி இருக்கு. அனிதா சர்மா படிச்ச மாதிரி இல்ல. மீனா தாஸ் படிச்ச மாதிரி இருக்கு. ஸ்னேகா கபூர் படிச்ச மாதிரி இல்ல. ஆனா இதனால வந்து நம்ம ஆன்சர் போட முடியாது. அடுத்தது டியூரிங் த ரீசன்ட் ஹை லெவல் மீட்டிங் பிட்வீன் த பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி பிரசிடென்ட் ஆஃப் லூயிஸ் பிரேசிலியன் பிரசிடென்ட் லூயிஸ் ஓகே லூலா டி சில்வா ஓகேங்களா பிரேசிலியன் பிரசிடென்ட் போத் லீடர்ஸ் ஆர் அக்ரீடு பூஸ்ட் பைலேட்டரல் ட்ரேட் பிட்வீன் ஏங்க இல்லைங்க இது வந்து 2 பேருக்கு நடுவுல 20 பில்லியன் இன்க்ரீஸ் பண்ணணும். ஓகே 20 பில்லியன் நெக்ஸ்ட் 5 இயர்ஸ் அதாவது 2030ல 20 பில்லியன் நான் போட்டு சொல்லியிருக்கேன் இல்லையா? இதுலயும் சொல்லிடுறேன் ஒரு டைம். 2030 டார்கெட் இது ஓகேங்களா. 2030 ரஷ்யா கூட வந்து 100 பில்லியன். ஓகே யூகே கூட வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா 112 பில்லியன் யூகே. அதுக்கப்புறம் யுஏஇ வந்து நெக்ஸ்ட் 3 இயர்ஸ்ல வந்து 100 பில்லியன் எக்ஸ்க்ளூடிங் ரிச் அது ப்ரீஷியஸ் மெட்டல். அதுக்கப்புறம் வந்து குரூடாயிலும் ப்ரீஷியஸ் மெட்டல் இல்லாம. அப்புறம் வேற என்ன கண்ட்ரி இருக்கு? பிரேசில் வந்து 20 பில்லியன். வேற என்ன இருக்கு? அவ்வளவுதான். ஓகே அப்ப 20 பில்லியன். வாட் பேர்ட் வாஸ் அன்வீல்டு ஸ்ரீநகர் மாஸ்காட்? யாரு சொல்லுங்க? விஜய் மல்லையா. இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் கேலோ இந்தியா வாட்டர் ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட் எங்க நடக்குது? ஸ்ரீநகர் ஜம்மு காஷ்மீர்ல. அதோட தால் லேக். ஓகே முக்கியமான ஹிண்ட் மட்டும் நான் சொல்றேன். தால் லேக் ஸ்ரீநகர் கேலோ இந்தியா வாட்டர் ஸ்போர்ட்ஸ் ஃபர்ஸ்ட். அப்போ ஹிமாலயன் கிங் ஃபிஷர். ஓகேங்களா ஏன் வந்து விஜய் மல்லையா சொன்னேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். The Cabinet Committee of Economic Affairs hike minimum supporting price for mandated rabi crops announced. Okay, which of the following crops of absolute highest safflower ஓகேங்களா. safflower எவ்வளவு? 700 ரூபாயா? 700 ரூபாய் நினைக்கிறேன்.
ஓகே. ஸோ பட் நீங்க எல்லாமே படிச்சு வச்சுங்க ஒரு டைமு. அந்த வேல்யூ வந்து படிச்சு வச்சுங்க. ஓகே. அடுத்து வந்து விச் ஆர் த ஃபாலோவிங் டிஃபைன்ஸ் எ டெர்ம் கிரெடிட் ரிஸ்க். ஸோ கிரெடிட் அப்படிங்கிறது வந்து கடன் குடுக்குறது. கடன் குடுக்குறதுல என்னையா ரிஸ்க் இருக்க போகுது? ரிஸ்க் தட் அரைஸ் ஃபார் பாண்ட் ஓனர்ஸ் ஃப்ரம் ஃப்ளக்சுவேட்டிங் இன்ட்ரெஸ்ட் ரேட். ரிஸ்க் ஆஃப் லாஸஸ் ஆன் பேலன்ஸ் ஆர் ஆஃப் பேலன்ஸ் ஷீட் பொசிஷன் தட் அரைஸ் ஃப்ரம் த மூவ்மெண்ட் ஆஃப் கிரெடிட் சைக்கிள். ஓகே. இல்லைங்க. Possibility of an investors experiencing loss due to the factor affect the overall performance of the financial market. When a bank borrower fails to meet its payment obligation regarding the terms of agreement, yes, கடன் வாங்கினவர் borrower திருப்பி கொடுக்கலன்னா அது லாஸ். கரெக்டா? அதுதான் கிரெடிட் ரிஸ்க். நோபல் பிரைஸ் பிலாசபி. பிலாசபி அப்படின்னா மெடிசன். ஓகே. மெடிசன் அவார்டட். ஓகே. அது பேர் என்ன? மேரி இ பங்க்ரோ. அதுக்கப்புறம் வந்து ஃப்ரெட் ராம்ஸ்டெல், சைமன் சகாகுஷி. ஓகே. எதுக்காக? கிரவுண்ட் பிரேக்கிங் டிஸ்கவரி ரிலேட்டட் டு த crucial aspects of a human immune system. ஓகே. என்ன சொல்லியிருக்காங்க? இம்யூன் செக் பாயிண்ட். ஓகே. ஆப்ஷன் ஏ. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஃபார் தேர் கிரவுண்ட் பிரேக்கிங் ரிலேட்டட் டு வாட் crucial aspects of a human immune system? Discovery of human checkpoint inhibitor. இல்ல மோனோ குளோனிக்கல் ஆன்டிபாடிஸா? ஓகே. வேணாம். யோசிச்சோம் அப்படின்னு எல்லாத்த பத்தியும் யோசிக்க தோணும். விச் ஆஃப் த ஃபாலோவிங் இந்தியன் கம்பெனி அன்வீல் இந்தியாஸ் இன் ஸ்பேஸ் ஃப்ரம் இன் ஸ்பேஸ் டு லான்ச் ஜியோ ஸ்டேஷனரி கம்யூனிகேஷன் சேட்டலைட் aiming to deliver high speed broadband across India, compete in global satellite. ஆஹா. ஆனந்த் டெக்னாலஜி. ஆனந்த். ஆனந்த் டெக்னாலஜி. எஸ். ஆனந்த் டெக்னாலஜி ஹைதராபாத். 21ல 17 போட்டிருக்கோம். 4 மிஸ் ஆயிருக்கு. ஓகே. சீனியர் அட்வொகேட் ஆர் வெங்கட்ட ரமணி வாஸ் re-elected as attorney general of, okay, 2 years. Yes, correct. Which of the following appoints attorney general of India? Attorney general. இதெல்லாம் படிச்சு வச்சிருக்கணும். அட்டார்னி ஜெனரல் வந்து சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, சுப்ரீம் கோர்ட்டா இருக்கலாம். பிரைம் மினிஸ்டர் கிடையாது. பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, ராஜ்யசபா இல்ல. ஓகே. பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, கமாண்டன்ட் ஆஃப் த யூனியன் கேபினெட், லா கமிஷனர் ஆஃப் த பிரசிடென்ட். ஐயோ. சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா தெரியலையே. அட்டார்னி ஜெனரல். ஆனா படிச்சதே வெங்கடரமணி அட்டார்னி ஜெனரல் படிச்சனே. அடுத்து அமேசான் recently completed its acquisition of which of the following Bengaluru-based fintech lender to secure the direct lending license in India? ஓகே. அப்படியே வா. என்னங்க இது? அமேசான் டைரக்ட் acquisition of which of acquisition of Axio. அமேசான் Axio இல்லைங்க. அமேசான் Axio. எஸ். According to the central bank, RBI சொல்றாங்க. It has received 3 applications to be recognized as a self-regulatory organization. In NBFC space, out of those 3, RBI has granted a self-regulatory organization. Yes. Which are the following? In அக்டோபர்ல இதாங்க. ஓகே. ஃபினான்ஷியல் இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட் கவுன்சில். ஓகே. இதுக்கு வந்து என்ன வேணும் அப்படின்னா 2 கோடி கேபிட்டல் வேணும். இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா நேஷனல் அர்பன் கோஆபரேட்டிவ் டெவலப்மெண்ட் ஃபெடரேஷன் அப்படிங்கிற ஒரு அந்த டைப்ல இருக்கிற ஒரு இதுக்கு தான் தந்திருந்தாங்க. ஞாபகம் இருக்கா? தந்துருந்தாங்க. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா பேங்கிங் இந்த செக்டார், இண்டஸ்ட்ரி செக்டார். இது வந்து ஃபின்டெக். ஃபின்டெக் பொறுத்த அளவுக்கு ஃபேஸ் அப்படிங்கிற ஒரு இதுக்கு தந்திருந்தாங்க. ஞாபகம் இருக்கா? ஃபேஸ் அதான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபின்டெக் டு கெட் ஃபினான்ஷியல் செல்ஃப் ரெகுலேட்டரி ஆர்கனைசேஷன் லைசன்ஸ். ஓகே. அப்ப செப்டம்பர் மாசம் அப்படின்னா நம்ம இதுதான். இன்னும் எவ்வளவு நியூஸ் இருக்கு? இன்னும் பாதி இருக்கு, பாத்துக்குவோம். யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட். ஓகே. ஸ்டேட் சயின்ஸ் ஜிதேந்திர சிங் இனாகிரேட்டட் சாகர் பவன், போலார் பவன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஓகே. இந்தியா. இது வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்ததுங்க. சாகர் பவன், போலார் பவன். இது எங்க லான்ச் பண்ணாங்க? சாகர் பவன், போலார் பவன். மகாராஷ்டிரால தான். சாகர் பவன், போலார் பவன். மகாராஷ்டிரா தான். அடுத்தது வாட் இன்ட்ரெஸ்ட் ரேட் will apply on ways and means? ரெப்போ. ரெப்போ தான். ரெப்போவா பேங்க் ரேட்டா? ஐயோ.
இல்ல ரெப்போ. அடுத்து அக்கார்டிங் டு ரிப்போர்ட் வேர்ல்டு 10 டாப் 10 busiest airport 9% of the global air traffic. ஓகே. Experienced okay, increase okay, performance. Which of the Indian airport also most busiest? Indira Gandhi Airport. Delhi Indira Gandhi International Airport. அடுத்தது இது போடலாமா வேண்டாமா? இது வந்து வேண்டாம். ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் படிக்கிறதுக்கு வந்து ரொம்ப டைம் ஆகும். அதுக்காக தான். ஓகே. டைம் இருந்துச்சுன்னா வரலாம். ஓகே 28வது கேள்வி. Reserve Bank of India has directed all banks to integrate the real-time tool developed by Department of Telecommunication. Yes, that classifies mobile number into various risk categories. Identify the name of this tool. Okay, together the intelligence platform like a national cybercrime portal. Okay, shocks. Okay, இது வந்து சைபர் செக்யூரிட்டி கேட்வேவா படிச்சதேடா இப்பதான் ரீசெண்டா லான்ச் பண்ணது சைபர் செக்யூர் கேட்வே டிஜிட்டல் கிரைம் வாட்சர் வராது ஃபினான்ஷியல் ஃப்ராட் ரிஸ்க் இண்டிகேட்டர் ஓகே ரியல் டைம் மொபைல் வெரிஃபையர் ஃப்ராட் இண்டிகேட்டர் இருக்கு ஓகே ஃபினான்ஷியல் ஃப்ராட் ரிஸ்க் இண்டிகேட்டர் ஓகே இதான் அடுத்தது இந்தியா சிங்கப்பூர் டிஃபென்ஸ் ஒர்க்கிங் குரூப் மீட்டிங் ஆஃப் ஹெல்ட் இன் சிங்கப்பூர் கோச்சாடு பேரு ஜான் எத்தனாவது எடிஷன் சிங்கப்பூர் டிஃபென்ஸ் ஒர்க்கிங் மீட்டிங் தெரியலங்க சுத்தமா ஐடியாவே இல்லை இதெல்லாம் போடுறதே வந்து டேஞ்சர்ல ஆப்ல போய் நம்மளே உட்கார்ந்த மாதிரி ஆயிரும் ஃபாலோவிங் கண்ட்ரீஸ் 107th மால்டோவா சோலார் இன்டர்நேஷனல் சோலார் ஆர்கனைசேஷன் எங்க இருக்கு மால்டோவா 7 லிட்டர் 107 which of the following is not authorized or said to sell sovereign gold bond okay not authorized nationalist bank authorized small finance bank all are authorized stock holding corporation இது வந்து designated post office authorized small finance bank authorized இது இருக்கான்னு தெரியல ஸ்டாக் ஹோல்டிங் கார்பரேஷன் அப்ப நமக்கு இது வராது ஆல் ஆர் ஆத்தரைஸ்டு வரும் இல்லைன்னா வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டாக் ஹோல்டிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா ஃபர்ஸ்ட் கொடுக்குறேன் 32 ஒரு டைம் செக் பண்ணணும் எழுதி வச்சுக்கிறேன் 32 செக் பண்ண வேண்டும் அடுத்தது என்ன வந்திருக்காங்க திரிபுரா இல்லைங்க மிசோரம் ஃபர்ஸ்ட் செகண்ட் கோவா தேர்ட் திரிபுரா ஓகே திரிபுரா ஃபுல்லி லிட்டரேட் உல்லாஸ் அண்டர்ஸ்டாண்டிங் லைஃப் லாங் லேர்னிங் ஏஎஸ் அண்டர்ஸ்டாண்டிங் லைஃப் லாங் லேர்னிங் ஃபார் ஆல் இன் த சொசைட்டியா அப்படிதான் நினைக்கிறேன் நவ் பாரத் ஓகே நவ் பாரத் சாக்ஷர்த காரியகர்த்தம் ஓகே 2027 வரைக்கும் வருது கரெக்ட் தான் திரிபுரா ஹஸ் பிகம் த தேர்ட் ஸ்டேட் கண்ட்ரி ஆஃப்டர் மிசோரம் கோவா கரெக்ட் சின்ஸ் 2000 லான்ச் 2020 லான்ச் பண்ணாங்க 2022 தான் லான்ச் பண்ணாங்க தப்புங்க உல்லாஸ் வந்து அலைன்டு வித் நேஷனல் இது வேணா கரெக்ட் அடல்ட் வந்து 15 வயசுக்கு மேல இருக்கிறவங்க யார் இதுக்கு போகலையோ அவங்களுக்கு ஓகே இல்ல என்ன கேட்டிருக்காங்க கரெக்ட் கேட்டிருக்காங்க 1 and 3 அடுத்தது இந்த நெல்சன் மண்டேலா டே 18 வரும் நெல்சன் மண்டேலா டே அதுதான் ஞாபகம் இருக்கு எனக்கு வேற எதுவும் ஞாபகம் இல்ல 18 வரும் என்ன ஆன்சர் ஜூலை 18 அதுதான் ஞாபகம் இருக்கு உண்மையாலுமே மற்றபடி வேற எதுவும் ஞாபகம் இல்ல படிச்சிருக்கேன் 1990 என்னமோ அவர் வந்து நோபல் பிரைஸ் வாங்கினாரு ஓகே பீஸ் நோபல் பிரைஸ் அதுக்கப்புறம் நம்ம இதுல வந்து பாரத ரத்னா அவர் தந்திருக்கோம் அடுத்து ஹூ ஹஸ் பீன் பார்ட் டைம் மெம்பர் ஆஃப் 16th ஃபினான்ஸ் கமிஷன் ஜூன் மாசம் ரிவிஷன் பண்ண சொன்னேன் இல்லையா ரவிசங்கர் பார்ட் டைம் மெம்பர் ரவிசங்கர் ஓகே மெம்பர் ஹோல்ட் ஆஃபீஸ் ஆஃப் த ரேட் ஆஃப் அசியூமிங் சார்ஜ் அன்டில் த சப்மிஷன் ஆஃப் த கமிஷன்ஸ் ரிப்போர்ட் ஓகே ஓகே இவர் தான் வந்து 16th ஃபினான்ஸ் கமிஷனுடைய ஹெட் அரவிந்த் பணக்காரியா பிபேக் டெப்ராய் வந்து அவர் இறந்துட்டாரு ஓகேங்களா பிபேக் டெப்ராய் யார் அப்படின்னா ஃபினான்ஷியல் அட்வைசர் யாருக்கு பிஎம்க்கு ஓகேங்களா இவர் வந்து 2015 பத்மஸ்ரீ வாங்கியிருக்காரு இவர் இறந்துட்டாரு சத்யகதா தாஸ்திரி 25வது இது அஜய் நாராயண் ஜா இவர் வந்து ஏதோ போஸ்டிங் இருக்காரு ரவிசங்கர் வந்து டெபுட்டி கவர்னர் அரவிந்த் பணக்காரியை குத்தி விட்டுருக்கேன் ரவிசங்கர் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் டெலிவர்டு தேர்
17 வருஷத்துக்கு அப்புறம் 18வது வருஷம் ஜெயிச்சிருக்காங்க. 18 வருஷமும் ஜெயிக்கல அப்படின்னா குருசாமி ஆயிருப்பாங்க. ஓகே, என்னது? பஞ்சாப். ஓகே, அது which of the following statement correct ன்னு கேட்டிருக்காங்க. டெல்லி கேபிட்டல் பஞ்சாப் are the only team still expertise that are not fit as a part of the since the IPL inception. இது கரெக்ட். RCB title make them the 9th different team. இப்படி எல்லாம் கொடுத்து என்ன பண்றது? இதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி கொஸ்டின் நம்ம அட்டன் பண்ணியிருக்கோம். ஆனா எனக்கு இதுல கான்பிடென்ட்டா தெரியல. இது வராது, இது மட்டும் வராது. 3 இடத்துல எலிமினேட் பண்ணணும். ஏதோ ஒண்ணு வரல தெரிஞ்சுட்டா போதும். ஓகே, இப்ப 2 வந்து கன்ஃபார்ம் தெரிஞ்சிருச்சு. 3 வருதா இல்லையான்னு தெரிஞ்சுன்னு வச்சுக்கல. இல்ல 1 வருதா இல்லையான்னு தெரிஞ்சா கூட நம்ம கேன்சல் பண்ணிடலாம். ஒன்னு வந்து டெல்லி கேபிட்டல் பஞ்சாப் கிங்ஸ் ஆர் த ஒன்லி 2 டீம்ஸ். ஸ்டில் வேற ஏதாவது டீம் இருக்கா? எஸ்ஆர்ஹெச் வின் பண்ணிருக்காங்க டெக்கான் சார்ஜஸ் அப்படின்னு. ஆனா பேர் வந்து சரி ஓகே, 1 வந்து கரெக்ட்னு வச்சுக்கலாம். அப்போ 1 2 கரெக்ட், 3 வந்து தப்புன்னு வந்து நம்ம நிரூபிக்கணும். 9th டிஃபரெண்ட் டீம். இது வந்து குழப்பமான சம்மு. நம்ம வந்து போடுறது வந்து கொஞ்சம் டேஞ்சர் இருக்கு. ஓகே, கேபிட்டல் மார்க்கெட் செபி ரெகுலேட்டட் ஃப்ரேம்வொர்க் ஃபார் தி லிஸ்டிங் தி என்விரான்மெண்டல் சஸ்டைனபிலிட்டி டெப்ட். ஓகே, வேணாங்க. ஓகே, ஸ்ட்ராட்டஜிக்கு படிச்சுக்கணும். ஆனா இப்போ வந்து பொறுமை அந்த அளவுக்கு பொறுமை இல்லை. திருப்பி வருவோம். Reserve Bank of India put the restrictions on the banks due to their deteriorating financial conditions. Bank cannot dash. அதாவது put restrictions on bank due to their deteriorating financial conditions. Financial condition வந்து ரொம்ப மோசமா இருந்துச்சுன்னா பேங்க் வேலை என்ன பண்ணுவாங்க? The bank cannot issue checkbook, bank cannot open. இது வராது. கிராண்ட் லோனாஸ் கொடுத்துருக்காங்க, ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கா? issue debit card cannot. ஓகே, கிராண்ட் லோன்ஸ் தான் வரும். பேங்க்னால இதுக்கப்புறம் லோன்ஸ் தர முடியாது, ஃபினான்ஷியல் கண்டிஷன் மோசமா இருக்கு அப்படின்னா. சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி வச்சுக்கலாம், கரண்ட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி வச்சுக்கலாம். செக் புக்கு என்னடா செக் புக் ஸ்பெல்லிங் கரெக்டா? தப்பு தானே ஸ்பெல்லிங். அடுத்த விஷயம் ஃபாலோவிங் ஸ்டேட் ஃபார் த கிராண்ட் லைசன்ஸ் ஆஃப் த ஓபிஎம். ஓபி லைசன்ஸ். ஓகே, இது படிச்சதுங்க. ஓகே, இது நல்லா படிச்சது. ஓபிஎம் லைசன்ஸ். ஆனா வந்து செப்டம்பர் மாசம் ஓகே ஒரு ரிவிஷன் வந்து ஏதோ மாதிரி ஞாபகம் வச்சு இந்த மேப் போட்டு இதுல வந்து இது வராது. ஓபிஎம் பஞ்சாப் இருக்கு. இல்ல இல்ல இல்ல, ஓபிஎம் லைசன்ஸ் வந்து இந்த இந்த ரீஜியன் தான் வரும். ஓபிஎம் லைசன்ஸ் இது வராது. ஜார்க்கண்ட் ஒடிசா வராது. பஞ்சாப் ஹரியானா குஜராத். ஹரியானா இங்க இருக்கு, பஞ்சாப் இங்க இருக்கு, குஜராத் இங்க இருக்கு. ரெண்டுல ஏதாவது இந்த ராஜஸ்தான், உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் மத்திய பிரதேஷ். விவசாயிகள் அதிகமா இருக்காங்க. அப்போ நான் வந்து 39 பார்க்கணும். Which of following co-branded credit cards launched in partnership with SBI Card Apollo? Yes, offering Apollo Card Health First Max, Apollo Card Matrix. Apollo Card select. ECS is used for making a bulk payment or receipts. ECS அப்படின்னா என்ஹான்ஸ்டு கிரெடிட் சிஸ்டம். தெரியவில்லை. வேணாம் குத்த வேண்டாம். ஏசியன் கேம்ஸ். ஓகே, எங்க நடந்தது? ஜப்பான்ல 26வது ஏசியன் கேம்ஸ். கிரிக்கெட் வந்து ரிட்டர்ன் ஆச்சு. இது கூட வந்து இன்னொன்னு ரிட்டர்ன் ஆச்சுங்க, மிக்ஸ்டு மார்ஷியல் ஆர்ட்ஸ். A dash is set to make the debut in mixed martial arts. இது எத்தனை டைம் தான் கேட்பாங்கன்னு தெரியல. ஓகே, இந்தியன் நேவி ராயல் கொன்கன் யூகே கமெண்ட்ஸ்டு வெஸ்ட் கோஸ்ட் ஆஃப் இந்தியா. எஸ், வெஸ்ட் கோஸ்ட் ஆஃப் இந்தியா. ஸோ இது வந்து இந்தியாங்க. நான் இப்படி போட்டேன் அப்படின்னா இந்தியா ஞாபகம் வச்சுக்கேன். யூகே, இந்தியா, விச் கண்ட்ரீஸ்?
டேய் ஏன்டா இப்படி கேக்குறீங்க? வேற கண்ட்ரி படிச்ச மாதிரி ஞாபகம் இல்லையேங்க. ம்ஹும். பாத்தீங்களா ஆப் எப்படி வச்சா பாத்தீங்களா? மிக்லா பாஸ் லொகேட்டட் நியர் பை ஆக்சுவல் இந்தியா அண்ட் மிக்லா பாஸ் எங்க இருக்கு அப்படின்னா, மிக்லா பாஸ் வந்து லடாக்ல இருக்கு. ஓகேங்களா? ஜம்மு காஷ்மீர் இங்க இருக்கு. லடாக் இங்க இருக்கு. ஓகே. உம்லிங்லா பாஸ் வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா 19,000 சம்திங். இது வந்து பாத்தீங்கன்னா 19,400 மீட்டர், 400 ஃபீட் ஃப்ரம் சி லெவல். ஸோ அப்போ பாகிஸ்தானும் வராது, பூட்டானும் வராது, பங்களாதேஷும் வராது. நேபாளா, சைனாவா? சைனா தாங்க. தெய்வமே காலை வாரி விட்டுறாத. சைனா தான். அப்ப 44 பார்க்கணும். 4 நிமிஷம் இருக்கா? போட்டுடலாம். 4 நிமிஷம் இருக்கு. டிராஃப்ட் காம்ப்ரஹென்சிவ் டைரக்ஷன். இது என்னது? ஜிஎம் மேக்ஸிமம் ரீபேமெண்ட் ஆஃப் ஜிஎம்எல் ஜுவல்லரி அதர் தென் த எக்ஸ்போர்ட்டர்ஸ் ஹேஸ் பீன். என்னடா அது? மேக்ஸிமம் ரீபேமெண்ட் ஆஃப் ஜிஎம்எல். ஜிஎம்எல்னா கோல்ட் மானிட்டைசேஷன் இல்ல கோல்டு கோல்டு வாட் தெரியவில்லை. அடுத்தது வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா which are the following inclusive education through the capacity building of project inclusion, Department of Disabilities, okay. Society, New Delhi, July மாசம். விட்டு ப்ராஜெக்ட் இன்க்ளூஷன் which of the following, okay, which program has சிக்ஷா அபியான். ரூபாந்தர் படிச்ச மாதிரி இல்ல. பிரெனெர்ரா பிரே பிரே பிரேரனா படிச்ச மாதிரி இருக்கு. சமர்த் ஆரோஹன் சிங் என்னங்க அது? பிரேரணா அந்த அந்த ஸ்கீம் தான் படிச்ச மாதிரி ஞாபகம். ஐயோ, இந்த டைம் வந்து ரொம்ப ஒஸ்டா போயிருக்கேன். அடுத்து வந்து டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் விர்ச்சுவல் இனாகிரேட்டட் பிரம்மோஸ் ஏரோஸ்பேஸ். எங்க? உத்தரப்பிரதேஷ். ஆமா, உத்தரப்பிரதேஷ் டிஃபென்ஸ் காரிடார். யூபி இஸ் த செகண்ட் ஸ்டேட் ஆஃப்டர் விச் ஆர் த ஃபாலோவிங் ஸ்டேட் ஆஃப் டிஃபென்ஸ். ஓ, டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியல் காரிடார் தமிழ்நாடு. ஓகே, 7 டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியல் காரிடார் வந்து இது பண்ணாங்க. 3 உத்தரப்பிரதேஷ், 4 தமிழ்நாடு. ஸோ பட்ஜெட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உத்தரப்பிரதேஷ் அர்பன் சேலஞ்ச் ஃபண்ட் 1 lakh crore. ஓகே, இம்ப்ளிமெண்டட் தி சிட்டிஸ் growth. ஓகே, கிரியேட்டிவ் ரீடெவலப்மெண்ட் சிட்டிஸ் வாட்டர் சானிடேஷன் அடிஷன். ஓகே, இது என்னன்னு தெரியல, சத்தியமா தெரியல. அடுத்து வந்து கிரிட்டிக்கல் மினரல் மிஷன். கிரிட்டிக்கல் மினரல் மிஷன். ஓகே, கிரிட்டிக்கல் மினரல் மிஷன். கிரிட்டிக்கல் மினரல் மிஷன் 7 வருஷம். கிரிட்டிக்கல் மினரல் ரீசைக்கிளிங். கிரிட்டிக்கல் மினரல் மிஷன் 34,300 கோடி. ரீசைக்கிள் 1,600 கோடி, 6 வருஷம். ஓகே, என்ன கேட்டிருக்காங்க? ஓகே, எய்ம்டு டு டொமஸ்டிக். ஓகே, கிரிட்டிக்கல். ஓகே, அப்ரூவ்டு இந்தியாஸ் அவுட்லே ஆஃப் 1,500. ஓகே, ஐடென்டிஃபை விச் ஆர் ஃபாலோயிங். ஓகே, ஸ்கீம். ஓகே, மினரல் மிஷன் விச் வாஸ் அப்ரூவ்டு அண்டர் தி அப்ரூவ்ட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஓகே, மினரல் கிரிட்டிக்கல் மினரல் மிஷன். நில்லுங்க. ரீசைக்கிளிங் தான் வந்து 1,500. என்னடா கொடுத்து வச்சிருக்கீங்க? So greater number of beneficiaries incentives are given to the subject to overall ceiling for largeக்கு வந்து 50 கோடி கரெக்ட் தான். கிரிட்டிக்கல் ரீசைக்கிளிங்னா கரெக்டுங்க. ஓகேவா? இது கரெக்ட். இன்சென்டிவ்ஸ் அண்டர் தி ஸ்கீம் விச் இஸ் கம்ப்ரைஸ் 20% ஆஃப் கேபிட்டல் பிளான்ட் மிஷினரி. ஓகே, பாத்தீங்களா எப்படி வச்சிருக்கா? பாத்தீங்களா 1 and 3 கண்டிப்பா வருமா? ஆப்ஷன் என் லக்கு அது வந்து இல்லாம இருந்தா சரி. 49. அடுத்தது இந்தியன் ரயில்வே மாடிஃபைட் தட்கல் சேஞ்சஸ்.
ஓகே. தட்கால் அந்த ஓடிபி வந்து எப்ப இருந்து அப்ளிகபிள் ஆகும்னு கேட்டிருக்காங்க. ஜூலை 1 தான் நெனைக்கிறேன். அச்சச்சோ! தெரியலங்க. சின்ன சின்ன விஷயங்கள் நமக்கு தெரியாம இருக்கு. ஓகே 36 நிமிஷம் தான் இருக்கு. 36 செகண்ட் தான் இருக்கு. 35 தான் போட்டிருக்குமா? சாட்டிஸ்ஃபைடே இல்ல. தெய்வமே! ஒரு 25 மார்க்காவது வந்திருக்கணும். ஹேய்! என்னடா இது? சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னா 25 மார்க்குன்னு. ஆனா 8 தப்பா இருக்கு. இல்லைங்க. டவுட்ல போட்டது வந்து 3, 4. 3, 4 வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஆஹாஹாஹா! நம்ம வந்து மார்க் பண்ணியெல்லாம் போட்டோம். ஆனா இந்தோனேஷியா வந்து பார்ட்டிசிபேட் பண்ணல. சோ 4 வந்து பார்த்துட்டீங்க அப்டின்னா 1, 2 தான். 3 வந்து கிடையாது. ஓகே 3 வந்து பார்த்துட்டீங்க அப்டின்னா 5 இயர்ஸ் விஜன் இல்லையா? நான் சொன்னேன் இல்லையா? ஃபைன் பிட்வீன் 1 crore to 2 crore. ஓகே. பாருங்க, பாருங்க, பாருங்க. இங்க இருக்கு பார்த்தீங்களா? இங்க இருக்கு பார்த்தீங்களா? எஸ். 3 வருஷம் 1,00,00,000. 2 வருஷம் 50,00,000. இல்ல நான் எப்படி போட்டிருந்தேன் அப்படின்னா 3 வருஷம் 2,00,00,000 அ 2 வருஷம் 1,00,00,000 அந்த மாரி போட்டிருந்தேனா? நான் எப்படி சொன்னேன்? ஞாபகம் இருக்கா? ஆ ஓகே. அடுத்தது வந்து 32. 32 தப்பாயிருக்கு. பார்த்தீங்களா? நமக்கு லக்கே இல்ல. 32 தப்பாயிருக்கு. ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் தான் வந்து சாவரின் கோல்டு பாண்ட் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. எத்தன பேர் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க? நேஷனலிஸ்ட் பேங்க் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகே. ஷெட்யூல்டு பிரைவேட் பேங்க் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஷெட்யூல்டு ஃபாரின் பேங்க் ரிலீஸ் பண்ணுவாங்க. போஸ்ட் ஆஃபீஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸ்டாக் ஹோல்டிங் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. அடுத்தது 39. 39 கரெக்ட் ஆயிருக்கு. எஸ். மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேஷ். ஓகே. உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான். ஆனா 40 தப்பாயிருக்கு. இது வந்து ஆல்ரெடி வந்தது தான் நினைக்கிறேன். அப்பல்லோ எஸ்பிஐ கார்டு மேக்ஸ்வெல் வந்து அப்பல்லோ அப்பல்லோ கூடயும் இது கூட ஓகே. அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்க வேண்டியதான். மேக்ஸ்வெல் 44. 44 கரெக்ட். சைனா நான் சொன்னேன் இல்லையா? சைனா. அடுத்தது 49 தப்பாயிருக்கேன். ஓகே. குத்துனதுல வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா குத்துனது சொல்ல முடியாது. ஆப்ஷன் எலிமினேட் பண்ணதுல பாத்தீங்களா 3 2ம் வந்து கரெக்ட். ஓகே 2 வந்து 20% கேபெக்ஸ் சப்சிடி. ஓகே கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பொருள் வாங்குறதுக்கான 20% சப்சிடி அப்படிங்கிறத தர்றாங்க. அப்ப எவ்வளவு 3 தப்பா இருக்கு. ஓகே. 3 தப்பா இருக்கு. 32 தப்பா இருக்கு. 39 கரெக்ட். 44 கரெக்ட். 49 தப்பு. அப்ப 3 தப்பா இருக்குங்க. 3 3 போட்டதுல 3 6 போட்டதுல 3 தப்பா இருக்கு. 3 கரெக்ட்டா இருக்கு. ஓகேங்களா? அப்ப 50, 50. அப்போ எவ்வளவு மார்க் அப்படின்னா 6 அட்டெண்ட் பண்ணா எனக்கு 2 1/4 மார்க் வருது. ஓகேங்களா? 6 அட்டெண்ட் பண்ணா 2 1/4 மார்க் வருது. சும்மா போயிருந்தேன் அப்படின்னா ஓகே சொல்லியிருக்கலாம். பாப்போம். 98.4 55வது ரேங்க். 98.4 55வது ரேங்க். ஸோ இன்னும் வந்து நம்ம இன்னும் ரிவிஷன் பண்ணல. ஓகே ஜூலை மாசமும், ஆகஸ்ட் மாசமும், செப்டம்பர் மாசமும் ரிவிஷன் பண்ணல. ஸோ இதுக்கப்புறம் வர்ற மார்க் டெஸ்ட் எல்லாமே வந்து இதுல தான் வரும். நான் சொன்ன மாசத்துல தான் வரும். அதனால ரிவிஷன் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கங்களேன், இன்னும் கொஞ்சம் மார்க் வரலாம். ஒரு 10வது ரேங்க், 12வது ரேங்க் அந்த ரேஞ்சுக்கு கொண்டு வரலாம். ஓகேங்களா? 98.4 ஓகே. இதுக்கு முன்னாடி என்ன ரேஞ்ச் இருக்காங்க? இதுதான் நான் வந்து ஹையஸ்ட் அட்டெண்ட் பண்ணது. ஸோ இதுல வந்து 99.3 இருக்கு. 97வது ரேங்க் 13,000த்துல. ஆனா அதுக்கு முன்னாடி 96 பேர் இருக்காங்களே. சில ஃபேக் டாப்பர்ஸும் இருப்பாங்க. அத நம்ம கன்சிடர் பண்ண வேண்டாம். பட் இருந்தாலும் நம்ம நம்ம சைடுல ஏதாவது பண்றது பண்ணிக்க வேண்டியதுதான். ஓகே. இந்த வீடியோ இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். சரி, மீட் பண்ணலாம். டாடா பை பை.